நான் உங்கள் டாக்டர் ஐஸ்வர்யா. இன்றைக்கி டாபிக் என்னென்னா ரொம்ப சிம்பிளுங்க, வாய் கொப்பளிக்கிறத பற்றி தான். மவுத் வாஷ். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஹாப்பி பொங்கல். நாளைக்கு பொங்கலாக இருக்கிறதுனால இந்த மவுத் வாஷ் பற்றி இன்னும் இன்சிஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஏன் பொங்கல்னால இந்த மவுத் வாஷ் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா சிம்பிளுங்க. நாளைக்கு காலையில் நீங்கள் பொங்கல்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணி ட்ரீட் கொண்டாடுவீங்க. அதே மாதிரி என்ன பண்ணும், நீங்கள் வாயை ப்ராப்பராக சாப்பிட்டுட்டு கொப்பளிக்கலைன்னா நைட்டெல்லாம் ஜெர்ம்ஸ் பல்லு மேலே உட்காந்து அதுவும் பொங்கலை கொண்டாடும்னு நினைக்கிறேன். அதனால தான் இதை இன்றைக்கி இன்சிஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். ப்ராப்பராக சொல்கிறேன், வாயை எப்போல்லாம் கொப்பளிக்கணும், எப்போல்லாம் கொப்பளிச்சா நல்லதுன்னு. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ வாய் எப்போ கொப்பளிக்கணும் அப்படின்னா, ஆப்வியஸாக நீங்கள் எவ்ரி ப்ரஷிங்க்கு அப்புறமும் ஃப்ளாஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக கொப்பளிப்பீங்க. ஆனால் இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக எப்போல்லாம் கொப்பளிக்கணும், எவ்ரி டைம் ஆஃப்டர் யோர் ஃபுட். ஸோ எதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம், சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக வாய் கொப்பளிச்சே ஆகணுங்க. ஈவன் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க, பிஸ்கெட் சாப்பிட்றீங்க, எது சாப்பிட்டாலும் வாயை கொப்பளிக்கிறதுன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நான் இதை எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல, பட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதனால் என்ன பெரிய பெனிஃபிட் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 70 to 80% ஆஃப் பேக்டீரியல் அக்குமுலேஷன் இந்த இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் ஆஃப்டர் ஃபுட்டில் தான் நடக்கும். அதாவது பல்லில் போய் அப்படியே பச்சைக்கன்னு ஓட்டிக்கும் நம்மளோட ஃபுட் பார்ட்டிகல்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு கம்மு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அதில் போய் ஒட்டிக்கும். ஸோ ஒரு மாவு மாதிரி இருக்கும்போது அது மேலே ஜெர்ம்ஸ் போய் உட்கார்றதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். பட் நீங்கள் சாப்பிட்ட உடனே ப்ராப்பர் மவுத் வாஷ் ஜஸ்ட் இன் ரன்னிங் வாட்டர், இதுக்குன்னு நீங்கள் தனியாக மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே அவசியம் கிடையாது. ப்ராப்பர் ஜஸ்ட் ரன்னிங் வாட்டரில் நீங்கள் கை கழுவுற மாதிரி வாயும் ப்ராப்பராக கொப்பளிச்சிங்க அப்படின்னா அந்த மேலே போய் வெள்ளை படலமாக படியறத இது அப்படியே 70 to 80% குறைக்கும். அதனால உங்களுக்கு இன்டர்ன் இன் ஃபியூச்சர் அந்த ஜெர்ம்ஸ் போய் அக்குமுலேஷன் ஆகிறதா இருக்கட்டும், அதனால வர டிகேவாக இருக்கட்டும், பேட் பிரெத்தாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே குறைக்கலாம். ஸோ ஒன் சிம்பிள் ஹேபிட் இஸ் அ பிக் கேம் சேஞ்சர் இன் யுவர் ஓரல் ஹைஜீன். ஸோ ஐ கான்ட் ஸ்ட்ரெஸ் ஈவன் மோர் டு யூ. இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஹேபிட்டுங்க. நாளைக்கு பொங்கலாக இருக்குது, நாளையிலேருந்து இந்த ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி பொங்கல் ஒன்ஸ் அகேன். என்ஜாய் யோர் பொங்கல். தேங்க்யூ.